மதுரையில் 25 கிலோ கஞ்சா வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவித்த போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு சிறையில் இருந்து வெளியில் வந்து கொலை செய்வோம் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் என மிரட்டல் விடுத்தவாறு நீதிமன்ற கண்ணாடியை உடைத்து கையில் ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதி, வழக்கறிஞர், காவல்துறையினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள். கஞ்சா கடத்தல் வழக்கில் 12 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற வளாகத்திலேயே போலீசார் வழக்கறிஞர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் போலீசாரையும் தாக்கியுள்ளனர். மதுரை மாநகர் வல்லாபுரம் கிழக்கு தெரு முனியாண்டி கோவில் அருகே உள்ள கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தப்படுவதாக கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற கீரைத்துறை காவல்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது மரத்திற்கு கீழ் வெள்ளை சாக்குடன் நின்றிருந்த மூவரை பிடித்து விசாரித்த போது 25 கிலோ உலர் கஞ்சா இலைகளை பதுக்கி வைத்திருந்ததை பார்த்துள்ளனர். அப்போது அங்கு நின்றிருந்தவர்கள் மதுரை புதுஜெயில் ரோடு முரட்டன்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் பிரசாத் என்பதும், உடன் இருந்தது பாண்டியராஜனின் மனைவி சரண்யா என்பதும் தெரியவந்தது. பின்னர் மூவரையும் பிடித்து விசாரித்த போது மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் அண்ணன் சின்ன முனுசு மகன் சண்முகவேலு இரவு நேரத்தில் வந்து 25 கிலோ கஞ்சாவை வைத்திருக்குமாறு கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்ததாகவும், அதன் பிறகு திருச்சியில் கஞ்சா வழக்கில் சண்முகவேல் சிறைக்கு சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் நீதிபதி. இதனையடுத்து அவர்கள் மூவரையும் சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்ல தயாரான நிலையில் உத்தரவை கேட்ட பாண்டியராஜனும் அவரது சகோதரர் பிரசாந்தும் நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்தனர். அதோடு நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை கையால் உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். போலீசாரிடமும் சீறினர். கிளாமர் காலி கொலை வழக்கில் எதற்கு சுபாஷ் சந்திர போஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என்று கைகளில் ரத்தம் சொட்ட சொட்ட மிரட்டியவர்கள் நாங்களும் வெள்ளைக்காளி பசங்கதான் என கூறிக்கொண்டே ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து நீதிபதியை கொல்லாமல் விடமாட்டோம் என கொலை மிரட்டல் விடுத்தனர். அப்போது காவல்துறையினர் இறுக பிடித்த போதும் துள்ளி குதித்து தப்பியோட முயன்றவர்கள் காவலர்களையும் வழக்கறிஞர்களையும் ஆபாசமாக பேசியதோடு அவர்களையும் மிரட்டினர். இதில் காவலர் ஒருவரை எட்டி உதைத்ததால் பதிலுக்கு அடி விழுந்தது. தொடர்ந்து இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போலீசார் தாக்குதல் தொடர்பாக புகார் அளித்துள்ளனர். நீதிபதிக்கே பாதுகாப்பற்ற நிலைமை உருவாகும் வகையில் மிரட்டல் விடுத்த இதுபோன்ற குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு கடும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.